தேவ சமூகத்துல போய் இத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்ச அண்ணால் அன்னைக்குதான் போய் கண்ணீரோடு விதைத்தாள் ஜெபம் என்கிற விதையை. ஆமென். அந்த விதை விதைக்கப்பட்ட உடனே ஏற்ற காலத்தில், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் நன்மையை விதைத்தால் ஏற்ற காலத்தில் அதை அறுப்பீர்கள் என்று வசனத்தின்படி அவள் விதைத்த விதை ஏற்ற காலத்தில் தன்னுடைய கர்ப்பத்தில் பிறந்தது. ஆமென். இப்ப ஆண்டவர் சொன்னார், அதோட அவன் நிறுத்தல. அல்லேலூயா. ஜெபம் என்கிற விதையோடு அண்ணால் நிறுத்தி கொள்ளாமல் அடுத்து ஒரு விதையை விதைக்கிறார். அது என்ன விதை தெரியுமா? நீதியின் விதை. ஹல்லேலூயா. அது என்ன சிஸ்டர் நீதியின் விதை? அது எப்படி சிஸ்டர் நீதியின் விதையை விதைக்கிறது அப்படின்னு சொன்னா, அழகா பாலூட்டி சீராட்டி தான் மலடி என்று சொன்ன இந்த பெயரை மாற்றின அழகு குழந்தை சாமுவேலை கரங்களில் பிடித்து வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வருது, ஆண்டவர் அவளுக்கு நினைப்பூட்டினார். எதை நினைப்பூட்டினார் தெரியுமா? நீ எனக்கு சொன்னியே, கொடுத்தா கொடுத்துருவேன். இப்ப இந்த பிள்ளைய கொண்டு போய் எங்க விடணும்? ஆலயத்துல விடணும். கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அண்ணாளுடைய இருதயத்துல இந்த பிள்ளைய நம்மளே வச்சுக்கலான்ற ஒரு ஆசை இருந்திருக்காதா? கண்ணீர் கண்கள்ல வந்திருக்கணும். சாமுவேலை கொண்டு போய் இந்த சாமுவேல் போ அப்படின்னு விட்டுட்டு சந்தோஷமா வந்திருப்பாளா? கண்டிப்பா விட்டுட்டு வரமாட்டா. கண்டிப்பா விட்டுட்டு வரவே மாட்டா. பிள்ளைகள் பெற்ற தாய்களுக்கு அது நல்லா தெரியும். நைட்டெல்லாம் அழுவான். இந்த 3 மாதம் துவக்க 3 மாதத்துல இரவெல்லாம் இந்த பிள்ளை அழுகும். இரவெல்லாம் அழுத உடனே விடிய காலத்துல எங்க அம்மா வருவாங்க. எங்க மம்மி சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. என் கணவர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். அதனால தான் இப்படி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டும் அடிமைனால போய் ஊழியத்தை செய்ய முடியுது. ஆமென். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அவர் ஒரு தடவை எனக்கு முகம் காண்பித்து அடுத்த முறை நான் ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். நைட்டெல்லாம் நீங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தீங்க, ஜூடாவை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, தூங்குங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஜூடாவை கொண்டு போய் மம்மி ஹாலில் வச்சுருப்பாங்க, நாங்கள் ரூமில் இருப்போம். நான் என்ன பண்ணுவேன், தூக்கம் அப்படி இருக்கும் கண்களில், தலானை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு ஹாலுக்கு போயிடுவேன். ஹாலுக்கு போய் ஜூடாவை எங்கே கிடத்திருக்கிறாங்களோ அது பக்கத்துலேயே நானும் தலையணை போட்டு படுத்துருவேன். மம்மி சொல்லுவாங்க, ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா, உள்ளே போய் படு அப்படின்வாங்க. என்னமோ தெரியாது, மனசே கேட்காது. அவனை ஹாலில் விட்டுட்டு இங்கே படுக்கிறதுக்கும் என்ன இருக்கும், கஷ்டமா இருக்கும், நினைப்பெல்லாம் அங்கே இருக்கும். அதனால அவனோட கூட சேர்ந்து போய் படுத்துப்பேன். ஆமென். நான் நினைச்சேன் அப்போதான், இந்த அண்ணாள் எப்படிதான் பால் மறந்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டா விட்டா. ஆண்டவர் சொன்னாரம்மா, அவ பால் மறந்த உடனே கொண்டு வந்து என் சமூகத்தில் விட்டால் பாரு, அவளுடைய விருப்பத்துக்கு மேலாக என்னுடைய விருப்பத்தை அவள் நிறைவேற்றினாலே அதுதான் நீதியின் விதை.